ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டர். நேற்று முந்தா நாளோட லாஸ்ட் வீக்கோட இன்றைக்கி ஃப்ரைடே ஈவினிங், இன்றைக்கி சாட்டர்டே, நம்ம இந்தியாவில் சாட்டர்டே கொஞ்சம் பெட்டராக தெரியுது மார்க்கெட்டு. ஏன்னா பிட்காயின் ஒரு $4,000 மேலே ஏறி $84,000 மேலே ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் நல்ல நியூஸ்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கணும். ஏன்னா முக்கியமாக இதுக்கு சில இம்பார்ட்டண்ட் காரணங்கள் இருக்குது. அது என்னன்னா, இங்கே அமெரிக்காவில் கவர்மெண்ட்டு ஒரு பில்லு பாஸ் ஆகலைன்னா இன்றைக்கி காலையில் கூட ஷட் டவுன் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அங்கே செனேட்டில் ரூலிங் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அண்டு அப்போசிஷன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எல்லாம் சேர்ந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பில் என்னென்னா கிட்டத்தட்ட $trillions எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு 6 மாதத்தில் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பில் பாஸ் ஆச்சு. அது இப்போது பிரசிடெண்ட் கிட்ட, அவர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட போகும். அவர் ஆட்டோமேட்டிக்காக சைன் பண்ணுவார். இப்போது பில் எக்ஸ்பெண்டிச்சர் பில்லுன்னா இவ்வளோ $trillions நம்ம மார்க்கெட்டில் சர்க்குலேஷனுக்கு வரும். நம்ம மார்க்கெட்னால் கிரிப்டோன்னு இல்லை, ஓவரால் எல்லா பிஸ்னஸஸும் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்ததால் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. இது நீடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் வீக் இன்னும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நேற்று இன்னைக்கு இங்கே வந்த எக்கனாமிக்கல் டேட்டாஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்தது. இன்ஃப்ளேஷன், ரெசிஷன் டேட்டாஸு கொஞ்சம் பாசிட்டிவாக வந்ததால் நெக்ஸ்ட் வீக் மார்ச் 19 அன்னைக்கு நம்ம வெட்னஸ்டே, நம்ம இந்தியாவில் வெட்னஸ்டே அன்னைக்கு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் டிசிஷன் முடிவு சொல்லுவார். அன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அவருக்கு ஸ்பீச் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸாக அப்டேட் பண்ணுறேன். இப்போது நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போது பையிங் பண்ணுறதுக்கு ரைட் டைமா ஒரு கேள்விக்குறி. சில நல்ல காயின்ஸ், ஸ்டேபிள் காயின்ஸ், நல்ல காயின்ஸு இன்னும் லோ ப்ரைஸில் இருக்கிறதால ஏதாவது பையிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பட் சொல்ல முடியாது. கிரிப்டோன்றது கொஞ்சம் ரிஸ்கி மார்க்கெட்டு தான். நாளைக்கு சடனாக ட்ராப் ஆகி $79,000 கீழே, $80,000 கீழே வந்ததுன்னா என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. மார்க்கெட் நிலவரம் நான் சொல்லறது தான் விரும்புகிறேன். மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் நெக்ஸ்ட் வீக்கு கொஞ்சம் திருப்பியும் ஒரு $90,000 பிட்காயின் வந்துருச்சுன்னா, 90,000 மேலே ட்ரேட் பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக மேலே போகும்னு நினைக்கிறேன். எல்லா நியூஸ்களும் நல்லா இருக்குது. பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டேலேருந்து பார்க்கணும். இப்போது நீங்கள் இந்த டைமில் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் எல்லாம், இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோன்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்ச் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் INR டெபாசிட் விட்ராலாம் நல்லா இருக்குது. பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் உங்கள் ஃபோனில் வந்துடும். நீங்கள் KYC முடித்து ஒரு 1 ஹவரில் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இது CoinDCX சமாச்சாரம். இப்போது நமக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ETFஸில் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது. நல்லா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஃப்ளோஸ் நேற்று முந்தா நாள் லாஸ்ட் வீக் எல்லாமே
அவுட்ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது, வெளியே போயிட்டு இருந்தது பணம். இப்போ கொஞ்சம் பணம் உள்ளே வருது, நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா வருதால அதை நான் வாட்ச் பண்ணால் நல்ல பணம் உள்ளே கொண்டு வந்து போடுறாங்க. கொஞ்சம் திருப்பியும் பையிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்னிங்கில் இருந்து இங்கே அமெரிக்காவில் இன்னைக்கு காலையிலேருந்து, நான் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து இப்போ நைட்டு நான் பண்ணுறது இந்த வீடியோ, வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $15 trillion பையிங் நடந்துருக்கு. 2.60 கிட்ட இருந்தது, 2.75 ஆயிருக்கு. கண்டினியூஸ் பையிங் பண்ணுறாங்க, நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு எல்லா காயின்ஸும் பார்த்துக்கங்க. நம்ம ஆல்ட் காயின்ஸில் மெயினாக பார்த்துக்க வேண்டியது எத்தீரியம் ஒன்று இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $1,77,000 இந்தியன் பணத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சொலானா பார்த்தீங்கன்னா சொலானா கூட 12,000 தாண்டி மேலே ட்ரேட் ஆகுது. டாஜ் காயின் ஒன்று நல்லா இருக்குது, டாஜ் காயின் கூட நல்லா ட்ரேட் ஆகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ அர்ஜெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். பாருங்கள், உங்கள் விருப்பம். ஏதாவது காயின்ஸ் வாங்கிறதா இருந்தால் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள். இப்போது எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் மேலே இருக்கிற கேஸ் வந்து ஏப்ரல் மாதத்தில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஏப்ரல் 16 நினைக்கிறேன் எக்ஸாக்டாக, அதுக்கு திருப்பி கமெண்ட்டில் வைக்காதீங்க. ஏப்ரல் 16 செட்டில் ஆகிடும் ஆல் இஷ்யூஸ் அப்படின்றாங்க. அது ஒன்று கிடுக்கிடுக்குன்னு ஏறுது எக்ஸ்ஆர்பி. அதை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங் வைக்கிறேன், பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ஆர்பியில் இருக்கிற பிரேக்கிங் நியூஸு. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்சே நம்ம எக்ஸ்ஆர்பி நல்ல ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. பார்க்கணும் எவ்வளோ தூரம் மேலே போகும் என்னான்னு பார்க்கணும். நல்ல ஃப்யூச்சரில் நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்ஆர்பி ரிப்பிள். அது ஒன்று பார்த்துக்கங்க. நீங்கள் கூட செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்தியன் பணத்தில் தற்சமயம் நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $220 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், லாங் டேர்முக்கு ஒன்றாலும் இல்லைன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு $10 $15 ப்ராஃபிட் கிடைச்சா புக் பண்ணி திருப்பியும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். பட் ஓவரால் மார்க்கெட் சினாரியோ பார்த்தாக்கா கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வந்தாத மாதிரி தான் தெரியுது. அது முழுசாக வந்துடுச்சுன்னு சொல்ல முடியல என்னால். ஓவராலாக மார்க்கெட்டை பார்த்தா கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வந்துருக்குது. பாருங்கள், இதுதான் இன்றைக்கி இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனு. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து நல்ல காயின்ஸு, மெமி காயின்ஸ் விட்டுடுங்க. நான் திருப்பி எவ்ரி வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், மெமி காயின்ஸை பற்றி நினைக்காதீங்க. மெமி காயின்ஸ் வேஸ்ட்டு, ஃப்யூச்சரில் அதுக்கு வேல்யூவே இருக்காதுன்றாங்க. அது ஓன்லி என்டர்டெயின்மெண்ட் காயினாக தான் இருக்கும் மெமி காயின்ஸ் அப்படின்றாங்க. ஸ்டேபிள் காயின்ஸ், நல்ல ஸ்டேபிள் காயின்ஸு, நல்ல காயின்ஸு. கிரிப்டோ மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 50 காயின்ஸ் இருக்கும். டாப் 50 காயின்ஸில் டாப் 20 காயின்ஸில் செலக்ட் பண்ணி பத்திரமா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது ஒரு அருமையான எசெட் ஆகும். அதால் பார்த்து பொறுமையாக நிதானமாக வாங்குங்க. வாங்குறதா இருந்தால் பார்த்துக்கங்க. நீங்களும் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்ல காயின்ஸு மெயினாக சொல்லிடுறேன், ஷார்ட்டாக பார்த்துக்கங்க. எத்தீரியம் ஒன்று நல்ல லோவில் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கலாம். சொலானா ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் அது ஒன்று பார்த்துக்கலாம். அப்புறம் அவாக்ஸ் அது ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்டிசி லைட் காயின் அது ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாஜ் காயின் ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆடா ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கங்க. $65 $70 ட்ரேட் ஆகுது. ஏன்னா அது கவர்மெண்ட் ரிசர்வில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆடா, சொலானா, டாஜ் காயின்
இல்லை இல்லை இல்லை, XRP, சொலானா, ஆடா காயின், இந்த 3 காயின்ஸுமே கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. இன்னும் 2 காயின்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது அவலாஞ்சி, அவாக்ஸும் அப்புறம் லைட் காயின். இந்த 2 காயின்ஸும் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, பத்திரமா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சர்ஸில் ட்ரேடிங்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க்கு ஜாஸ்தி எடுத்துக்காதுங்க. ஸ்பாட்டில் நீங்கள் என்ன எடுத்தாலும் திருப்பியும் நம்ம பணம் எங்கும் போயிடாது. கொஞ்சம் நாள் லேட் ஆகலாம். மார்க்கெட் மேலே ஏறினப்போ நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.